எப்படி நம்மளோட வில் பவர் ஒரு ஹேபிட்டா மாறுதுன்னு தெரியுமா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு அந்த ட்ரிகர் வரும்போது அந்த பிளானை அப்படியே ஃபாலோ பண்றதுதான். நமக்கு தெரியாமலே நம்ம டெய்லி பண்ற நிறைய விஷயங்கள் வெறும் ஹேபிட்ஸ் தான். ஏதோ ஒன்ன ட்ரை பண்ணுவோம், அது நமக்கு நல்லா இருக்கும், அப்புறம் தெரியாமலே டெய்லி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சில ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் மாதிரி நம்ம விடணும்னு நினைப்போம். ஆனா அது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? ட்ரிகர் பிளஸ் ஆக்ஷன் எக்வல் ரிவார்ட். ஒரு ட்ரிகர் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும். ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். ஆக்ஷன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம். சிகரெட்டை பத்த வைக்கிறது மாதிரி. ரிவார்ட்னா அந்த ஸ்ட்ரெஸ் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகுறது. கொஞ்ச நாள் போக போக இந்த லூப் உங்களை அதை கிரேவ் பண்ண வைக்கும். அதனாலதான் ஹேபிட்ஸ் பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேபிட்டை மாத்துறதுக்கு அதை முழுசா தூக்கி போடுறது ட்ரிக் இல்ல மக்கா. அந்த ஆக்ஷன் பார்ட்டை மட்டும் மாத்துறது தான். ஸ்ட்ரெஸ் வந்தா உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணுதா? அதுக்கு பதிலா சுவிங்கம் சாப்பிட ட்ரை பண்ணுங்க, இல்ல ஒரு ஸ்நாக் எடுத்து சாப்பிடுங்க, இல்ல வாக்கிங் போங்க. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கணும். சில ஹேபிட்ஸை கீஸ்டோன் ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. அது பயங்கர டிஃபரன்ஸ் பண்ணும். எக்ஸர்சைஸ் பண்றதுனால நிறைய டைம் நல்லா தூக்கம் வரும், ஹெல்த்தியா சாப்பிட தோணும், ஸ்மோக்கிங் இல்ல ட்ரிங்கிங் பண்றதை குறைக்க தோணும். இந்த மாதிரி பெரிய ஹேபிட்ஸ்ல வேலை செஞ்சா உங்க லைஃபை மாத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும். புது ஹேபிட் ஒன்ன பில்ட் பண்ண உங்க ஓன் ஹேபிட் லூப்பை செட் பண்ணுங்க. நீங்க வேலை முடிஞ்சதும் ஓடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ட்ரிகர் என்னவா இருக்கலாம்? வேலை முடிஞ்சு கிளம்புறதுக்கு முன்னாடி ரன்னிங் ட்ரெஸ் போடுறது. ஆக்ஷனா ஓடுறது. ரிவார்ட்னா ஓடி முடிச்சதும் ஒரு டெஸ்டியான ஸ்மூத்தி குடிக்குது. அந்த ரிவார்ட் நல்லா இருந்தா உங்க பிரைன் அதை கிரேவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஹேபிட் ஸ்டிக் ஆயிடும். ஒரு கெட்ட ஹேபிட்டை விடணும்னா உங்களோட ஆக்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. வேற வேற ரிவார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. எது உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு பிளான் பண்ணுங்க. இப்போ உங்களால நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறத நிறுத்த முடியலன்னா நீங்க சோஃபால உட்கார்றதுனாலயா? அதுக்கு பதிலா நேரா கிச்சனுக்கு போய் மியூசிக் கேட்டுக்கிட்டே குக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹேபிட்ஸை மாத்துறதுக்கு டைம் எடுக்கும், வேலை செய்யணும். ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா நீங்க கண்ட்ரோல் எடுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி என்ன ஹேபிட்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன ஹேபிட்ஸ் வேணும்னு யோசிக்க ஆரம்பிங்க.